அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். ஆமென். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன
உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு, எல்லாம் சொல்லுமா, அவர் பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர். அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே, அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர், ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. Thank you Lord. நீங்க அற்புதர். அந்த அற்புதரை பார்த்து எல்லாம் சொல்லுமா, நீங்க அற்புதர், எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த அற்புதரை இந்த வேலையில நீங்க உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. மிராக்கிள்ஸ் பண்ணுகிறவரை அப்பா, இந்த வேலையில நாங்க உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அற்புதர் எங்க குடும்பங்கள்ல அப்பா நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். எங்க சரீரங்கள்ல நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். எங்களுடைய பிசினஸ்ல நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா எல்லாரும். அந்த அற்புதரை இந்த வேலையில நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கே அற்புதங்கள், இன்றைக்கே மிராக்கிள்ஸ் நடக்கும். ரிபபர ஷதலதரலர ஹத்மரலோ. ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அன்னைக்கு இயேசு அந்த சீஷர்களோடு அவருடைய படகுல போய் கொண்டிருந்த பொழுது அது பெருங்காற்று புயல் அடித்து அந்த படகையே அப்படியே மூழ்கடிக்கிற அளவு அடிச்சுச்சான். ஆனால் அந்த படகுல யார் இருந்தார்னா இயேசு இருந்தார். பெருங்காற்று தான், புயல் தான், அந்த போட்டே ஆடுற அளவு, போட்டையே மூழ்கடிக்கிற அளவுக்கு புயல் தான். ஆனால் அந்த படகுல ஒரே ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா இயேசு.
அந்த இயேசு அந்த படகுல இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாருன்னா, அவர் உங்கள் குடும்பத்தில் இருந்தாருன்னா, அவர் உங்கள் உள்ளத்தில் இருந்தாருன்னா, அவர் உங்களை நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் அவர் இருக்கிறாரா? அவருடைய வார்த்தை இருக்கா? அது இருந்தால் எந்த புயல் அடித்தாலும், எந்த மழை வந்தாலும், எந்த காற்று பெருங்காற்று வந்து மோதினாலும் உங்களுடைய படகு மூழ்காது. ஆமென். ஓ ரபபர ஷதலர ரபர ஹத்மலரோரலகதுரபல ரபா. அந்த எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களை சூழ்ந்து நீங்கள் சொல்லலாம், அப்பா ஒரு பெரிய காற்று அடிக்கிற மாதிரி தான், புயல் வந்து மோதுற மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த போட்டில் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் இருந்தனால எல்லா இரைச்சலும் அடங்குச்சு, எல்லா புயலும் அடங்குச்சு, ஒரு அமைதி வந்தது. இன்னைக்கு அந்த கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் இருக்கிறப்ப எந்த காற்று அடித்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது வந்து பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் வர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பக்கத்தில் இருந்து காற்று அடித்து அந்த போட்டை அடித்து அதை மூழ்க அடிக்கிற அளவு வந்தாலும் ஒரே ஒருத்தர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மூழ்காது. இந்த கடன் பிரச்சனை, இந்த பிஸ்னஸில் இந்த லாஸ் எங்களை மூழ்க வச்சிருமோன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களை மூழ்க அடிக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறனால நீங்கள் மூழ்க மாட்டீங்க. இந்த வியாதியிலே நான் மூழ்கி போயிடுவேனோ, இந்த வியாதி வந்து அப்படியே என்னை மூழ்க வச்சிருமோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மூழ்க மாட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த கண்ணீர் கவலையிலே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க மூழ்க மாட்டீங்க அதுல. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரு. உங்க வாழ்க்கையை மூழ்க விடாதபடி, உங்க வாழ்க்கையை அமிழ்ந்து போக விடாதபடி, எல்லா இரைச்சல்களையும் எல்லா புயல்களையும் அடக்குகிற, அமைதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த போட்ல இருந்த மாதிரி இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, உங்க உள்ளத்துல இருக்கிற பொழுது எதுவும் உங்களை அசைக்காது. ஆமென். அப்பா நன்றி சொல்றோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லார் குடும்பங்களையும் நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்குள்ள அப்பா நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறபோது எதுவும் அவங்கள மூழ்கடிக்காது, எந்த பிரச்சனையும் மூழ்கடிக்காது. எல்லா குடும்பங்களில் இருக்க இரைச்சல்கள் அடங்குவதாகன்னு சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு குடும்பங்களில் எதெல்லாம் சத்தமாக இருக்கோ, எந்தெந்த இரைச்சல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களில் எழும்பி நிற்கிதோ, அந்த இரைச்சல்கள், அந்த புயல்கள், அந்த அலைகள் இப்பொழுதே அடங்குவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த இரைச்சல் ஓய்வதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா குடும்பங்கள்ல அமைதி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஓரி மலர ஷகதர லகதரலரபா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில அவரால் செய்ய முடியாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் செய்ய எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். எல்லாம் பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதை. எல்லாம் சொல்லுவோம். கூடுமே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கூடும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ரிபஷபலதுரலரபா ஹalleluya ரியமமரஹல்பரலரபா. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உங்களால் எல்லாம் கூடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் சாவை வென்றவர், அவர் பாதாளத்தை வென்றவர். அவர் ஏன் மரித்து உயிரோடு எழுந்தார்? அந்த இயேசு கிறிஸ்து ஏன் மரித்து உயிரோடு எழுந்தார்? உங்கள் வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்புவதற்காக. ஓ ரிமமர ஷலதரலரபா. இன்னைக்கு அப்பா குடும்பங்கள்ல, ஒவ்வொரு குடும்பங்கள்ல எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கோ, எதெல்லாம் பல மாதங்களாக மரித்து போயிருக்கோ, எந்தெந்த காரியங்கள் பல நாட்களாக பல வருடங்களாக மரித்து போன நிலைமையில் இருக்கோ, அது எல்லாம் இப்பொழுதே உயிரோடு எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இது எழும்பாது, இனிமேல் இது உயிர் வராது, இந்த காரியம்லாம் அவ்வளோதான் முடிச்சு போட்ட மாதிரி தான், இது இனிமேல் நடக்காது, நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அந்த மாதிரி மரித்து போன காரியங்களை உயிரோடு எழுப்புவதற்காக தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்ம ஆராதனையில் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழும்புது, எல்லாம் உயிர் அடையும் இயேசுவின் நாமத்தில். எதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததோ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஜீவன் வருது, அதற்கெல்லாம் உயிர் வருது இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு நீங்க ரிசீவ் பண்ணுங்க, நீங்க பிலீவ் பண்ணுங்க.
உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இப்ப பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் திரும்பவுமா உயிர் அடையுது, அதுக்கெல்லாம் திரும்பவும் ஜீவன் வருது, அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. அப்பா, எல்லாவற்றையும் அவர் துளிர்விட பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் திரும்பவுமாய் முளைக்க பண்ணுகிறவர், திரும்பவுமாய் அதை உங்க கரங்கள் அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உங்க கரங்களில் கொடுக்கிறோம். எந்தெந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல இது நடக்காதுன்னு அவங்க எதெல்லாம் முடிச்சு வச்சாங்களோ ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னீங்களே ஆண்டவரே, தேவனுடைய மகிமையை அவங்க பார்க்கட்டும். அந்த காரியங்கள் உயிர் அடையும் பொழுது, அந்த காரியங்கள் அவங்க கைகளில் வந்து கிடைக்கும் பொழுது, அப்பா, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் அவர்கள் பார்ப்பார்களாக நாங்கள் சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும் உங்க கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்னே ஒன்று ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, நீ என்னை நல்லவர்னு சும்மா சொல்லாத, நீ சும்மாலாம் என்னை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்படி தான் சொன்னார். ஏன்னா நீ என்னை டேஸ்ட் பண்ணி பாரு, முதல்ல நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுட்டு, அது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன செய்வீங்க? அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு, ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்க போகிறீங்கன்னா அது ஒரு ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பீசஸ் எடுத்து சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு நெல் பதம் அப்படின்வாங்க. அந்த ஒரு சோறு வெந்துருச்சுனாலே எல்லா சோறும் வெந்த மாதிரின்னு. அப்படி இப்போ பொண்ணு பார்க்க போகிறீங்க, பையன் போய் பார்த்த உடனே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வீங்க? டெஸ்ட்டு பண்ணுவீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை அந்த பையன் நல்ல பையனா எல்லாம் விசாரிப்பீங்கள. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அதில் ஒரு ருசி இருக்குங்க. எப்படி ஜாங்கிரிக்கு ஒரு ருசி இருக்கோ, லட்டுக்கு ஒரு ருசி இருக்கோ, பிரியாணிக்கு ஒரு ருசி இருக்கோ, நம்ம கர்த்தருக்கு ஒரு ருசி இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு. நம்ம டெய்லி டேஸ்ட் பண்ணலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு பிரியாணி சாப்பிடுங்க, பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் திகட்டும். ஒரு ஸ்வீட்டை இன்றைக்கி சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த ஸ்வீட்டை ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு பாருங்களேன், என்ன தான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக இருந்தாலும் அது திகட்டும். ஆனால் இந்த ஆண்டவர் இருக்கிறார்ல, நீங்கள் உட்காந்து பாருங்கள், தொடர்ந்து 40 நாள் உட்காந்தாலும் அவர் திகட்டவே மாட்டார், இன்னும் உட்காரணும் போலேயே இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் நல்லவர் என்பதை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாரு, நீ ருசித்து பாரு. அந்த ருசி எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு பார்ப்பீங்க ஒரு பாதுகாக்கிற ருசி தெரியும், நாளைக்கு பார்ப்பீங்க உங்களை அரவணைக்கிற ருசி தெரியும், நாளான்னைக்கு பார்ப்பீங்க உங்களை ஆசீர்வதிக்கிற ருசி தெரியும், அதுக்கு மறுநாள் பார்ப்பீங்க உங்களோட கூட நிற்கிற ருசி தெரியும். இந்த ருசி ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குதுங்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், சும்மா ஒரு ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், என்னமோ சாதாரணமாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளுகிழுப்பே இல்லையே, ஒரு சுவாரஸ்யமே இல்லையேங்க அப்படின்றீங்களா? என்ன விஷயம்னா ருசி பார்க்கலன்னு அர்த்தம். ருசி இல்லாத பதார்த்தங்களை யாராவது சாப்பிடுவாங்களா சொல்லுங்க? வாயில் எடுத்து வைக்கிறீங்க, சப்புன்னு இருக்கு, என்ன செய்வீங்க? பேசாமல் வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய் வைக்க மாட்டீங்க, சப்புன்னு அரைஞ்சிடுவீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்டுது எனக்கு. அதனால் அந்த காலத்தில் இருந்த ஆண்கள் செஞ்சது இப்போல்லாம் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாற்றி நல்லா இல்லைன்னாலும் சாப்பிட்டுட்டு தான் எழுந்திரிக்க முடியும் பாருங்க. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் வர வேண்டியது இருக்கு. ருசி இல்லாத பதார்த்தத்தை நம்மளால் தொடர்ந்து சாப்பிட முடியாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு.
நீ சேலஞ்ச், அதாவது இந்த கிவிங்கில் சேலஞ்ச் பண்ணுவார். நீ வந்து கொடுத்தினா வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சேலஞ்ச். என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கூட வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, நீ ருசித்து பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு. ஏன் வாழ்க்கையில் ஒரு டேஸ்டே இல்லாமல் இருக்கு? ஏன் ஒரு சுவை இல்லாத மாதிரி இருக்கு என் வாழ்க்கை? ஏதோ சாதாரணமாக போகிற மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு சுவாரஸ்யம், ஒரு த்ரில்லிங்கு, இந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லைங்களே அப்படின்றீங்களா? கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு, காரம், புளி இதெல்லாம் சேர்த்து சோவர மாதிரி ஆவியானவர், பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களோட சேர்ந்து வாழ்ந்து பாருங்க, அந்த சுவை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கள்ட்ட சொல்ல சொன்னது தான், என்ன ருசித்து பார்க்க சொல்ல. ஆனால் நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம்? எத்தனையோ காரியங்களை ருசிக்கிறோம். இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை, என்னைக்கோ நடக்க போகிற காரியத்தை உட்காந்து யோசித்து கொண்டு இருப்போம். இல்லைனா என்னைக்கோ நம்ம கஷ்டப்பட்டதையோ இல்லை என்னைக்கோ நம்ம பாதிக்கப்பட்டதையோ அதை நினச்சி அதில் ஒரு இன்பத்தை காண்டுகிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா பகுதிகளிலேயும் நான் உனக்கு நல்லவர். நீ ருசித்து பார்க்க 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 தான் தெரியும். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் அதில் இருக்கிற பதார்த்தங்களில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அந்த ஹோட்டலோட குவாலிட்டி. அந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை, பல சாப்பாடாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வெரைட்டிஸாக தரும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் போர்டு வைக்கும், ஹெவன்லி ஹோட்டலை சொல்கிறேன். நாளைக்கு ஒரு போர்டு வைக்கும். நாளான்னைக்கு அந்த சமூகத்தில் போய் உக்காருவீங்க. உட்காரும் போது பார்ப்பீங்க, என்னது இன்னைக்கு ஸ்பெஷல் இத்தனை இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கு மறுநாள் போவீங்க, அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கும். ஆண்டவருடைய சமூகம் ஸ்பெஷலான நிறைஞ்சதுங்க. நீங்கள் போய் உக்காரும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்றைய ஸ்பெஷல். ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா? இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு வஞ்சர மீன், காடை எல்லாம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா? இதுதான் இன்றைய ஸ்பெஷல். இந்த ஹோட்டலில் ஆண்டவர் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்பெஷலை எழுதி வச்சு காத்து கொண்டு இருக்கிறார். என் புள்ள வருமா? இந்த ஸ்பெஷலோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வருவியா? என்னை ருசிச்சு பார்க்க வருவியா? என் ஹோட்டலில் இவ்வளோ டேஸ்டியான ஃபுட்ஸ் இருக்கு, விதவிதமாக நான் வச்சிருக்கிறேன். நீ வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் வச்சிருக்கிறேன். நீ வந்து செலிப்ரேட் பண்ணணும். நல்லா ஹோட்டல் எதுக்கு போவாங்க? குடும்பமாகவும் போகலாம் அந்த ஹோட்டலுக்குங்க. ஃபேமிலியாகவும் போய் உக்காந்து என்ஜாய் பண்ணணும். தனித்தனியாகவும் போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் வெரைட்டிஸாக ரெடி பண்ணி ஆண்டவர் நமக்காக சமைச்சு வச்சிருக்கிறாரு. என் புள்ள வருமா? போர்டெல்லாம் வச்சிருக்கிறாரு, இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு அந்த போர்டு ஃபுல்லாக நிறையா எழுதியிருக்கிறாரு. ஆனால் நிறையா நாள் பார்த்தீங்கன்னா அவர் சமைச்சு வச்சதெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. வேதத்தில் பார்ப்போம், ஒரு பந்தி, ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுப்பா, போய் தெருவில் நிற்கிறவங்கள கூப்பிடுப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்மலாம் தெருவில் நின்றவங்க தான். புறஜாதி ஜனங்க, இஸ்ரேல் கூட்டத்திலேருந்து வந்தவங்க இல்லை. நம்ம யார்? தெருவில் நின்றவங்க தான். அந்த கேட்டகரியில் இருந்த நம்மளை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால சொந்த பிள்ளையாக மாற்றினார். அவர் சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தினதுனால, மரித்து உயிரோடு எழுந்ததுனால நாம் இன்னைக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கோம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது. இன்னைக்கு திரும்ப அந்த கடவுள் தன்னுடைய ஹோட்டலில் ஒரு போர்டை வச்சு, இன்றைய ஸ்பெஷல், நீ வருவியா? விக்டர், நீ வருவியா? உனக்கு இந்த ஸ்பெஷல் நான் வச்சிருக்கிறேன்ப்பா,
உனக்கு இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக, உனக்கு சுதந்திரமாக நீ பெற்றுக்கொள்வதற்காக, உனக்காக நான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம எந்த ஹோட்டலுக்கு போகிறோம்? எங்கே போய் இல்லை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்ஜாய் பண்ணுறதை விட இந்த ஃபோனை பார்க்குறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இப்போல்லாம் என் ஃபோனை என் பக்கத்துலேயே நான் வைக்கிறது இல்லை. என் ஃபோன் எங்கேயோ இருக்கும், நான் எங்கேயோ இருப்பேன். முதல்ல டைவர்ஸ் வாங்கணும் பாருங்கள், ஃபோனுக்கும் நமக்கும். ஏதோ ஒன்று எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அது முன்னாடி ஒன்று நிற்கும் பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் 10 நிமிஷம். ஆமாம், அதுக்காகவே நம்ம உள்ளே போகல, அதுக்காகவே அந்த பேஜெல்லாம் விட்டு வெளியே வந்தாலும் யார் நம்மளை சேர்த்து விட்றாங்கன்னே தெரில, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நேரத்தை சாத்தான் நம்ம நேரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறான். நம்ம சாத்தானுடைய ஹோட்டலாக நம்ம மாறிடக்கூடாது பாருங்க. நம்ம காடு நமக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, நம்ம அங்கே போவோம். அவர் சொல்லுவார் தெரியுமா, ஒரு வசனம் இருக்கும், நாம் அவனோடைய போஜனம் பண்ணுவோம். அந்த கடவுள் என்ன ஆசைப்படுறாரு, நம்ம கூட உட்காந்து சாப்பிட ஆசைப்படுறாரு. இந்த ஹோட்டலில் நீ மட்டும் சாப்பிட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த ஹோட்டல் என்ன தெரியுமா, அவரோடு உட்காந்து அவரோடு போஜனம் பண்ண, அவரோடு உட்காந்து சாப்பிட, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவருடைய வார்த்தையை சாப்பிட. அப்ப இங்க பாருங்க, இன்னொன்று சொல்றேன், நம்மளை சாத்தான் ஹோட்டலாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சாத்தானோட ஹோட்டலாக இருந்துடக்கூடாது. அவன் இங்கே வாசம் பண்ணிக்கிட்டு அவன் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம யாரு? நம்ம கர்த்தரின் ஹோட்டல். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே வருவார், நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம், அந்த கனிகளை அவர் சாப்பிடுவார். நம்ம அவர் ஹோட்டலுக்குள்ளே போவோம், அவர் நமக்கு நிறைய ஸ்பெஷல் வச்சுருப்பார். ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இழந்த ஸ்பெஷல் நிறையா. ஆண்டோடைய சமூகத்தில் எந்த நாளுக்கு சிஸ்டர் சொன்னாங்க, அவருடைய உள்ள உறவு தான். அந்த உறவில் எந்த அளவுக்கு அந்த அன்பின் ஆழம் அது தெரியாது. ரொம்ப ஆழம், அது அகலம், அது ரொம்ப பெருசு, அதுக்கு அளவே கிடையாது. அதோடைய நீளம் அதுவும் அதிகம், அதோடைய உயரம் கணக்கே பண்ண முடியாது. அதில் போய் நம்ம நீந்தும் போது, அதில் நீந்த 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 நான் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அந்த மாதிரி மாறிடும். நம்மளுடைய ஆசீர்வாதம், வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அகலம் என்னன்னாப்பா கணக்கு பண்ண முடியாது. அது உயரம், அது என்னன்னா போனால் அதுவும் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. அது ஆழம், அது என்னன்னா அதுவும் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. நம்ம பார்க்குறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம பார்வை எங்கே தெரியுமா போயிடுது, இந்த கூட ஃப்ரீயாக கிடைக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீயாக கிடைக்குது பார்த்தீங்களா. கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாக வந்துரும்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளுடைய எல்லாருடைய கண்ணும் மேக்சிமம் எங்கே தெரியுமா இருக்குது, இந்த ஃப்ரீயாக வர்றது எப்போ வரும், இந்த ஃப்ரீயாக வர்றது எப்போ கிடைக்கும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய டிவிங்க, இந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரு, மிக்சி, கிரைண்டரு, ஒரு 10 பொருள் உங்களுக்கு ஃப்ரீங்க. இந்த டிவியை வாங்கிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட பேக் பண்ணி வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் தனியாலாம் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. தேவையானது ஒன்றே, அது அந்த டிவி தாங்க. அந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பேக் பண்ணி இந்த டிவியோட உங்கள் வீட்டில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இல்லைங்க இந்த டிவி வேணாம், இந்த ஃப்ரீயாக வருதுன்னு சொல்கிறீங்களாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சிருங்க. ஃப்ரீயாக வர மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் எங்களுக்கு அமுச்சிருங்க, எங்களுக்கு அந்த டிவி வேணாங்கண்ணா. அந்த கடைக்காரன் சொல்கிறேன், எப்பா என்னப்பா இப்படி கேட்குற, இந்த டிவி வந்தாதான்ப்பா இதெல்லாம் வரும், நீ வாங்க வேண்டியது இந்த டிவியை. நீ இந்த டிவிக்கு சொந்தக்காரன் ஆகிட்டீன்னா இந்த கூட வர ஃப்ரீயாக வர ஐட்டங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்பா. நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா, அது வரும்போது அது சேர்ந்து வந்துடும்பா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒத்த காலில் நிற்கிறோம். இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு மிக்சி கிடைக்காதா ஆண்டவரே, ஒரு கிரைண்டர் கிடைக்காதா ஆண்டவரே, எனக்கு ஒரு தோசைக்கல் கிடைக்காதா ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவையானது ஆண்டவர்.
அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு அந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட வர மாதிரி, முதலாவது ஆண்டவர் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அவரை உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா, அவர் சமூகத்தை, அவரோடு உள்ள உறவை நம்ம ஃபஸ்ட்டாக வச்சோன்னா நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நம்ம பார்வை இன்றைக்கி எங்கே இருக்குது? நம்ம பார்வை ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டு ஆண்டவரை பார்க்காம விட்டுறக்கூடாது. ஆண்டவரை பார்த்துட்டு அந்த டிவி சொன்னா பாருங்க, அந்த கடையில் டிவியை வாங்கிட்டா போதும், அந்த கடையில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரும் உங்களுக்கு வந்துடுங்க, ஒன்று விடாமல் வந்துடும். ஆண்டவரை தேடிட்டா போதும். அதான் சொன்னார், மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டால். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க மரியாளம்மா. ஆனால் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து, என்னடா இத்தனை பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும், இத்தனை பேருக்கு சோறு போடணும், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்திருக்கிறாங்க, ஐயோ பேதருக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், ஜீசஸுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், என்ன சமைக்கலாம், இதுதான் அவங்க எண்ணம். ஆண்டவரை எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படின்னா, அங்கே பாருங்க, அவர் சமூகத்தில், அவரோட உள்ள உறவில், அவர் பாதத்தில் வந்து மரியாள் அம்மா உட்காந்தாங்க பாருங்க. அதை தான் இது எதிர்பார்க்குறாரு. நான் பண்ணுற ஊழியம் ஆண்டவரை திருப்திப்படுத்துமா? நான் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரை திருப்திப்படுத்துமா? என் லைஃப்பில் எது நல்லா இருக்கும்? நான் பண்ணுற ஒரு பெரிய பிரசங்கம் கூட ஆண்டவரை திருப்திப்படுத்துமானா இல்லை. நான் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியம் அது ஆண்டவரை திருப்திப்படுத்துமானா இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? அதெல்லாம் முதல்ல ஓரமாக வை, என்கிட்ட வா, என் சமூகத்தில் உட்காரு, உன்னோடு உள்ள உறவு வேணும், நீ வேணும் எனக்கு. உன்னுடைய பிரயாசங்கள் இல்லை, உன்னுடைய நீ பண்ணுற அப்படியே என்ன சொல்கிறது, அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா அப்படி பண்ணலாமா, அதெல்லாம் இல்லை. நீ வா, என் சமூகத்தில் வந்து உக்காரு, உனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுப்பேன். 24 மணி நேரம் நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை ஒரு சின்ன ஐடியா உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்க்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாம் செய்றீங்க, நாளெல்லாம் அங்கேயே போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸே நீங்கள் கட்டுற மாதிரி ஆண்டவர் செய்வார். என்னன்னா, எதுக்கு நம்ம இது செய்யணும், அதை பண்ணணும், அதை கஷ்டப்படணும், இதுக்கு தான் பிரதர் நான் வாழ்கிறேன், இதுக்கு தான் நான் போராடுறேன், இந்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த லெவலுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, அதெல்லாம் அசால்ட்டாக உங்கள் கையில் வந்து ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டருடைய சமூகம். தாவீதை பார்க்குறோம், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து யாருக்குமே பிடிக்காது. இஸ்ரேல் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ஈசாயின் மகனாகிய தாவீதை நீ தெரிந்து கொண்டு. ஏன்னா அவங்கள தொழிலே அந்த ஆடு மேய்க்கிறது, அதுலேயே ரொம்ப அருவருக்கத்தக்கவர்கள். அங்கே எகிப்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி போனப்போ அவர்கள்லாம் ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்திற்கு அருவருப்பானவர்கள் சொன்னாங்க. அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு குடும்பத்தில், ஒரு ஜாதியில் ஒரு மனுஷனை எடுத்து, என்ன தெரியுமா, ஒன்றே ஒன்று, ஆண்டவர் ஜாதி குலம் கோத்திரம்லாம் பார்க்கல, ஒன்றே ஒன்று பார்த்தாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். மற்றவங்களாம் வேலைக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, யுத்தத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, செல்வத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவன் இருந்தான், அவன் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்னா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதும் கடவுளுடைய நாமத்தினால சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன். அவன் சாதாரண ஆள், கடவுளோட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தவன். நான் சொல்கிறேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அரியாசனம் ஏறுவான்றது எப்படி? அது யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி அரியாசனத்துக்கு கொண்டு வந்தது தாவீதுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு.
அந்த உறவு என்னமா செய்யும்? உங்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்காத உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஒரு உயரத்துக்கு போனோம், நம்ம ஒரு லெவலுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதியை, ஒரு பெரும் நேரத்தை ஒரு சில காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அதுக்கு யூஸ் பண்ணுற நேரத்தை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். இது வேற எனக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரதர் நீங்கள் ஆண்டவரோட உறவுன்னு சொல்கிறீங்க, என்ன உறவுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாலிப பிள்ளைங்க. ஆண்டவரோட உறவு என்னன்னா ஆண்டவரோட உறவு, அளவுதான் முடிஞ்சு போச்சு. இது என்ன போய் ஆண்டவரோட உறவு என்பது ஆண்டவரோட உறவு, அளவுதான். இப்போ பேசிக்கிறது இல்லையா? இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு உறவு இருக்குது. என்னுடைய எல்லா இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் என் மனைவியிடம் சொல்லுவேன், நான் ஷேர் பண்ணுவேன், என் துக்கத்தை ஷேர் பண்ணுவேன், என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவேன், என்னுடைய நிறைவை ஷேர் பண்ணுவேன், என் குறைவை ஷேர் பண்ணுவேன். நான் அவங்கள நம்புவேன். அதை காட்டிலும் உயர்ந்து தான் தேவனோட உறவு. எல்லா நேரமும் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு சில நேரம் உங்களை அந்நிய பாஷை பேச சொல்லுவார், ஒரு சில நேரம் வேதத்தை எடுத்து படின்னு சொல்லுவார், ஒரு நேரம் நல்லா துதிச்சு பாடுன்னு சொல்லுவார், ஒரு சில நேரம் உன் மனசை விட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்லுவார், உக்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு சில நேரம் வா ஜாலியாக பேசலான்னு சொல்லுவார், ஒரு சில நேரம் அவரை நம்மளை கிண்டல் பண்ணுவார், ஒரு சில நேரம் நான் அவரை கிண்டல் பண்ணுவேன். இதுதான் உறவு. சிநேகிதன் என்றும் சொல்லலாம், தகப்பன் என்றும் சொல்லலாம், மணவாளன் என்றும் சொல்லலாம், அவரை நல்ல உறவுகள் சகோதரன் என்றும் சொல்லலாம், தகப்பன் தாய் என்றும் சொல்லலாம். அவரை போல நம்ம வாழ்க்கையை ஃபில் பண்ணுறதுக்கு எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்வான உறவு அது. என்ன விஷயம்னா, அந்த உறவு என்ன எதிர்பார்க்குதுன்னா 100க்கு 100 எனக்கு வேணும். இல்லை ஆண்டவரே, 99% நான் இருக்கிற உங்கள் உறவில் 1% மட்டும் அந்த சின்னுக்கு, இல்லை அந்த தேவையில்லாத உறவுக்கு, இல்லை அந்த உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்குல்ல, அதுக்கு 1% மட்டும் கொடுத்துக்கிறேன் ஆண்டவரே. 99% நான் உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாக நடந்துக்கிற ஆண்டவரே, 1% அந்த பாவத்தில் வாழ்ந்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இல்லை நீ 100க்கு 100 எனக்கு வேணும்னு கேட்குற உறவு அது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு டம்ளரில் நல்ல ஒரு தண்ணியை வச்சுட்டு, பிரதர் தண்ணி ஃபுல்லாக நல்ல தண்ணி தான், ஒரே ஒரு சொட்டு சாக்கடை தண்ணியை ஊற்றுறேன் குடிங்க அப்படின்னா யாராவது குடிப்பீங்களா? குடிக்க மாட்டான். அதில் தான் யாக்கோபு சொல்வார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயில் கண்டதையும் நம்ம பேசுகிறோம், ஆனால் அதே வாயில் ஆண்டவரை துதித்து பாடுறோம். இதே வாயில் பேசிட்டு அதே வாயில் ஆண்டவரை துதிக்கிறோம். இங்கே பாருங்க, நான் ஒன்று கேட்குறேன், தேன், நல்ல தேன், நல்லா தெளித்தேன், சுவையான தேன் தான், ஆனால் நான் உங்களுக்கு மொண்டு கொடுக்குற மகு, அது டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற மகாக இருந்தால் நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க இல்லைங்களா? ஏன்னா அது எவ்வளவு தேனாக இருந்தாலும், அது எவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்தாலும் அந்த பாத்திரம் சரியில்லை, அதனால் என்னை அருக முடியாது. அவன் சொல்லட்டுமா, நிறைய பேர் இதுதான், உங்களுடைய பர்சனல் லைஃபு அது கரையாக இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களால் என்ஜாய் பண்ண முடியல, ஆண்டவரை உங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவில் சில விரிசல்கள் இருக்குது. அந்த விரிசல்கள் சரியாகணும். ஆண்டவர் உங்களோட முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீங்கள் தேடணும். அதை அவர் ஆசைப்படுறாரு. % பிரிச்சிடுற ஆண்டவரே, உங்களுக்கு இத்தனை %, உலகத்தின் பாவத்துக்கு இத்தனை %, இல்லை, நீ எனக்கு முழுசா வேணும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 நினைக்கிறேன், நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லுது. நீ அனலாவும் இல்லை குளிராகவும் இல்லை, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவுக்காகவே வாழுற காலு.
ஆண்டவருக்காகவே வாழ்கிற லைஃப். என் லைஃப் நீங்கள் இன்றைக்கி நோட்டில் போய் எழுதிருங்க, நான் இயேசுவுக்கு, என் வாழ்க்கை இயேசுவுக்கு, என் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்கு, வேற எதுவுக்கும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவருக்காக நின்று பாருங்க. ஆண்டவருக்காக நின்று பார்க்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறத பார்ப்பீங்க. கரைப்படாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். உலகம் நம்மளை எப்படியாச்சும் கரைப்படுத்தலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை எப்படியாச்சும் கரைப்படுத்திடணும், எப்படியாச்சும் கரைப்படுத்திடணும். ஏன்னா இவன் கரைப்பட்டுட்டான், இவன் உடனே கில்ட்டி கான்சியஸில் போயிடுவான். ஐயோ, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவர் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அப்படி எப்படி பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து என்ன செய்வான் தெரியுமா? தூரம் வச்சிருவான் நம்மளை கொண்டு போய். இந்த உலகத்தின் கரை சின்ன அப்படின்னா கூட உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பார்த்துட்டேன், தெரியாமல் பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் உறவுக்கு தான் வேணும் எனக்கு. அதுக்காக ஐயோ நான் எப்படி திரும்ப ஆண்டவரை பார்ப்பேன், அந்த கில்ட்டி கான்சியஸில் போயிடாதீங்க. செகண்டில் இன்னொன்று சொல்கிறேன், அடுத்த ஸ்டெப்பு, அந்த உறவில் நீங்கள் திரும்ப 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 அதை பழக 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 அந்த மாதிரி ஏதாவது தவறாக வந்தால் கூட நீங்கள் சீனு தூக்கி எறிவீங்க, இந்த பழம் புளிக்கும்னு. போத்திபார் மனைவி யாருமே இல்லைன்னு அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தப்போ கூட சீ இது புளிக்குது அப்படின்னு உருவி விட்டு ஓடினவர் தான் யோசேப்பு. அந்த மாதிரி பாவத்தின் மேலேயே ஒரு வெறுப்பை வர வைக்கிறது தேவனோடு உள்ள உறவு. ஏங்க யோசேப்புக்கு புளிச்சுது, ஏன் யோசேப்புக்கு திகிட்டிச்சு அது அப்படின்னா, இங்கே ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இருக்கிறார் ஆண்டவரோடு உள்ள உறவுல. தரிசனங்களால் நிரம்பியது. கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு இல்லை. நடக்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நடக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இருதயத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டார் யோசிப்புங்க. ஒருவன் ராஜாவாகிறது, நான் ஏன் பிரதர் நான் இன்னும் ராஜாவாகல, நான் ஏன் லைஃப்ல இன்னும் கிங் ஆகல, இருதயம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தன்னுடைய சகோதரர்கள் அக்கிரமத்தை செய்யறத பார்க்கறான், ஆனா அவன் செய்யல, செஞ்சிருக்கலாம், செய்யல. இவனுக்கு தரிசனம் வந்துருச்சுன்னு உடனே எல்லாரும் அவனை பகைக்கிறாங்க, ஆனா அவன் யாரையும் பகைக்கல. சரி, அவனை குழியில போட்டாச்சு, எல்லாம் நடக்குது, எல்லாம் செஞ்சு அவன் ராஜாவை ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். ஆதியாகமத்தில் 45வது அதிகாரம். அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, இவர் கிங்குக்கு அடுத்தபடியாக இருக்கிறாங்க. சரி, யோசேப்பு இன்னைக்கு நம்மளை கொன்னுடுவான், நம்ம லைஃப்பை முடிச்சிருவோம், அளவுதான் அப்படின்னு நினைக்கிறப்ப யோசேப்போட வார்த்தையை பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். உறவை சொன்னான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சவங்களை என்ன சொல்லுவோம் நம்மலாம், டேய் நீ யாரா நான் யாரா, நீ அண்ணனா நான் தம்பியா, நீ யாரு நான் யாரு, உனக்கும் எனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இவன் என்னமா சொல்றான், நான் உங்கள் சகோதரன். பழி வாங்க வேண்டிய நேரத்தில் பாசத்தை காட்டுகிறாங்க. எது நடந்தாலும் இருதயம் மாறல. ஏன் யோசேப்பு உன் இருதயம் மாற மாட்டேங்குது? எது நடந்தாலும் ஒரு இருதயம் மாறலைன்னா அவனுக்கும் கடவுளுக்கும் இருந்த ஒரு உறவு என்ன தெரியுமாச்சு? கடவுளோட இருதயமா இவன் இருதயம் மாறிடுச்சிங்க. இப்ப மனுஷ இருதயம் இல்லை யோசேப்புக்கு இருக்கிறது. மனுஷ இருதயம் பழி வாங்கும். அது அந்த காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இவன் தான் கிங்கு. ஆனால் இவன் கடவுளோட பழகி 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 பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல, செடியும் கொடியும் ஒன்றாய் ஆனது போல அவன் கடவுளுடைய பாவத்தை சுமந்தவனாய் மாறிவிட்டான். அவனே நினைச்சாலும் அவங்கள வெறுக்க முடியாது, அவனே நினைச்சாலும் அவங்கள பழி வாங்க முடியாது. இது கடவுள் அவனுக்குள்ள வைத்த அன்பு. அதனால்தான் அவன் ராஜாவானா.
இன்னைக்கு நம்ம ராஜாவாகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? யார் மேலேயாவது கசப்பு இருக்கா? இல்லை யார் மேலேயாவது இருக்கா? பழைய காரியங்கள் இருக்கா? வேணாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவோம். அவங்கள மனதார நேசிப்போம், அளவுதான். ஆனால் அவங்களால நம்மளோட தரிசனத்துக்கு தடை வராதபடிக்கு தனியாக இருந்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எந்த வைராக்கியத்தையும், எந்த கோபத்தையும், எந்த பழி வாங்குதலையும் நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சவன் எவனும் ராஜாவானதா சரித்திரம் இல்லை. அப்படி செஞ்சு ராஜாவை ஆகிறதுக்கு ராஜாவானவன் சில நாட்களில், சில வருடங்களில் விழுந்தது இந்த வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ராஜாவை ஆண்டவராக ஒருத்தவனை ராஜா வாக்கி வச்சாரு. அதை ஆகிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம். ஆனால் அவர் வச்ச இடத்துலேருந்து வேற எவனாலையும் அந்த ராஜான்ற பொசிஷன்லேருந்து அவனை தூக்க முடிஞ்சதே கிடையாது. வேதம் சாட்சி. அவர் சொல்றார் பாருங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என்னங்க யோசிப்பு, அவங்க கஷ்டப்பட கூடாதுன்னு இவர் கஷ்டப்படுறாரு. எப்பப்பா, நீங்க விற்று போட்டதுனால நீங்க இருதயம் சஞ்சலப்பட வேணாம்பா, அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ராஜாவானார். நம்மளை ராஜாவாக்க போறதும் இதுதான். ஏன் பிரதர் ஒரு இடத்துல கிங் ஆகாம இருக்க? ஏன் அந்த பொசிஷனில் உட்காராத மாதிரி இருக்குன்றீங்களா? இதுதான். ஆண்டவரோடு உள்ள உறவில் இருங்க. இருக்க இருக்க நம்ம அவரை போல மாறிடுவோம். அவர் நேசிக்கிற மாதிரி ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். கோவப்பட்டா கூட ஆண்டவர் கோவப்படுற மாதிரி ஆடுவோம். இந்த வேதத்தில் நாங்கள் எல்லா லைஃப்லையும் நீங்கள் பார்க்கலாங்க, அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு தான் அவங்கள உயர்த்தியது. அற்புதங்கள் நடக்கும், மிராக்கல்ஸு, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் கூட நடக்குங்க. அது இவங்க நல்லா இருக்கிறனால மற்றவங்களுக்கு நடக்கும், இல்லை கடவுளுடைய கிருபையினால நடக்கும். ஆனால் அந்த உயர்வு இருக்கு தெரியுமா? நீங்க போய் சேர வேண்டிய இடம் இருக்கு தெரியுமா? உங்களை ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறா தெரியுமா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல தான் அது நடக்கும். அது ஒரு மிராக்கலா நடக்காது, லாட்ரி அடிக்காது. மிராக்கல் எது எதுக்கு நடக்கணுமோ அதுக்கு தான் மிராக்கல் நடக்கும். ஆனால் உங்களை நீங்கள் இருக்கிற பொசிஷனில் ராஜாவா உட்கார வைக்க போகிறது ஆண்டவரோடு உள்ள உறவு. வேதத்தில் இன்னொன்று சொல்கிறேன், தேவனோடு உறவு இல்லாமல் கூட அற்புதங்களை சுதந்திரித்தவங்க உண்டு, மிராக்கல்ஸை பார்த்தவங்க உண்டு. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் போய் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு அழைப்பு, அதில் போய் நம்ம நிற்க வைக்கிறது எது தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. இந்த புளித்த மாவு இருக்கு தெரியுமா? இந்த புளித்த மாவு, அவர் சொல்வார், எப்பா அந்த பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கப்பா, ஏறதோடைய புளித்த மாவை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோப்பா. ஏன்பானா அந்த கொஞ்சம் புளித்த மாவு உன்னை முழுவதும் புளிக்க பண்ணிடும். இந்த உலகம் என்னம்மா செய்து இவனை எப்படியாச்சும் புளிக்க வச்சிடணும். ஆண்டவர் ஒரு பக்கம் நம்மளை புளிக்க வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கடவுளால் ஒரு ஸ்திரீ ஒரு அந்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அதை அடக்கி வைத்தாள். என்ன பண்றாங்க? முழுவதும் புளிக்கும்படிக்கு அதை அடைச்சி வைக்கிறாரு. இங்க பாருங்க, முழுவதும் புளிக்கணும். ஒரு மாவு எடுத்து தோசை ஊற்றுறீங்க, புளிக்காத மாவில் தோசை சுடுவீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சப்பாத்தி சுடுறீங்க, மாவு பிசைஞ்ச உடனே சுட முடியுமா? புளிக்கணும், நல்லா புளிக்கணும், முழுவதும் புளிக்கணும். அப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரும். கர்த்தர் நம்மளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ முழுவதும் புளிக்கணும், எனக்குள்ள நீ புளிக்கணும். அந்த மாவும் அதுவும் சேர்ந்து பிசைஞ்சி அந்த மாவோட சாறு இந்த மாவோட கலந்து அந்த மாவு ரெண்டும் ஒரே மாவாகி
இந்த கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருக்குல்ல, அது என்னமா செய்யும், அந்த மாவோட கலந்து அது அப்படியே மிக்ஸ்டா என்ன ஆயிடும்னா, இயேசு கிறிஸ்து என்ற அந்த புளித்த மாவு இந்த பீட்டர் என்ற இந்த சாதாரண மாவை, நல்லா ஃப்ரெஷ் மாவுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாவோட சேர்ந்து சேரும் போது அந்த இயேசு கிறிஸ்துவோடைய சாரம் எல்லாமே இந்த பீட்டர் என்ற அந்த மாவோட கலந்து 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 மிக்ஸ் ஆகி அது சாறு அதோடைய எல்லாமே அதோடைய டோட்டலா ஒரு காடுக்குரிய நேச்சரு, காடுக்குரிய பார்வை, காடுக்குரிய பேச்சு, காடுக்குரிய சிந்தனை, காடுக்குரிய பவரு, காடுல இருக்கிற வரங்கள், காடுல இருக்கிற எல்லா மகத்துவங்களும் இந்த பீட்டர் என்ற புளித்த மாவுல கலந்துரும். அது அப்படியே மிக்ஸ் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாவு. இப்போ அந்த மாவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் சாத்தானும் செய்கிறான். சதுசேயர் பரிசேயர் ஏரோதோடைய புளித்த மாவு குறித்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா, சாத்தான் உலகத்துக்குரிய ஒரு மாவு இருக்கு, அந்த மாவு நம்மளை மிக்ஸ் ஆச்சு பிரதர். இவ்வளோண்டு தான் பிரதர், சின்ன மாவு தானே பிரதர், அது என் வாழ்க்கையில் எங்கேயாவது இருந்தால் இருந்துட்டு போதும்னு நினைக்காதீங்க. அந்த கொஞ்சோண்டு மாவு உங்களை முழுசாக புளிப்பாக்கிடும். கொஞ்சோண்டு மாவு, இந்த விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மைண்டே டோட்டலாக பெரிய பாவம்லாம் இல்லை தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை திசை மாத்திரும். சாத்தானுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவங்க பெரிய பாவங்கள்லாம் செய்ய மாட்டாங்கப்பா, ஆனால் இவன் போகிற பாதையை மாற்றி விட்டுறலாம்ல, இவன் மேலே இருக்கிற நோக்கத்தை நோக்கி இவன் போகாமல் வேற திசையை டைவர்ட் பண்ணி விட்டுறலாம்ல, இவனுக்கு வேற ஏதாவது ஒரு ஆசையை காட்டி விட்டுறலாம்ல. அதுவும் ஒரு புளித்த மாவு தான். அதை ஆட் பண்ணிடுவான். புளித்த மாவில் நிறைய இருக்குது, சப்பாத்தி இருக்குது, இட்லி மாவு இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதை ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவன் பார்ப்பான், ஓ இந்த விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா, சரி பரவாயில்ல, இந்த விஷயத்தில் பிரதர் ரொம்ப நாளாக என்ன ஆண்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பிரதர், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், இல்லை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமா, இல்லை 2 மணி நேரம், நேர கணக்கே இல்லை பாருங்க. ஆண்டவரோடு உறவு. நான் ஏன் இந்த உறவை அப்படி சொல்கிறேன்னா, சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வாழ்க்கை அதில் தான் இருக்குது. எல்லா நல்ல விஷயம், உங்கள் வாழ்க்கையின் உயர்வு, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த உறவில் தான் இருக்குது. 2 கொரிந்தியர் 1:20 நம்ம பார்த்த மாதிரி எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குல்ல, எல்லாமே அந்த உறவுல தான் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. அதில் போய் நம்ம ஜாயின்ட் ஆகிட்டோன்னா சஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அந்த புளித்த மாவோட இந்த புளித்த மாவு மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்துடுது நமக்கு. சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி, மகாபலம். அவ கேட்பா, வேசி கேட்பா, இந்த மகாபலம் உனக்கு எதனால் வந்தது? உலகம் பார்க்கும் உன் ஸ்ட்ரென்த்து எதனால் வந்தது? சிம்சோன் இருக்க வேண்டிய இடம் எங்கே? அவன் எந்த புளித்த மாவோடு இருந்திருக்கணும்? வேசிக்கிட்ட போனார், அந்த மகாபலமே பலமே இல்லாமல் போச்சு. அந்த புளித்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்சோனை பலத்தை குறைத்தது. அவர் டோட்டலாக ஜீரோவானார். நல்லா தெரிஞ்சுதான், மகாபலம், பெரிய பலம், 1000 பேரை கொன்றவன், கழுதையின் தாடையை கொண்டு நரிகளை பிடித்து ஓட விட்டவன், மகாபலம். எப்படிப்பா உலகமே பார்த்துட்டு இருந்த அந்த மகாபலம் ஒரு சின்ன புளித்த மாவு. அந்த புளித்த மாவால் வாழ்கிற வாழ்க்கையே எல்லாரும் பார்த்து சிம்சோன் மாதிரி வாழணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்குது ஒரு கூட்டம். ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? அந்த புளித்த மாவு கலந்தனால வாழ்க்கையே வாழ பிடிக்காம போயிடுச்சு. சாகலான்ற முடிவுக்கே தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளிடம் சொன்னான். அவன் முடி சிரைக்கப்பட்டது. ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவுல போடப்பட்டிருந்த உடன்படிக்கை அது உடைக்கப்பட்டது. உறவு போச்சு. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை தான் உறவு. அந்த உடன்படிக்கையை அவன் உடைச்சி மீறினான். அடுத்த செகண்டு சாத்தான் அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்.
ஆண்டவரோடு உள்ள உறவு தான் பாதுகாப்பு. பாருங்க, பாவம் சாத்தான் காட்டுற ஆசைகள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சாத்தான் ஒரு டைம் கிடைச்சது, அடுத்த செகண்ட் அவன் கண்ணை பிடுங்கிட்டான், மாவரைக்கு வச்சுட்டாங்க, வேடிக்கை காட்டுற ஒரு ஜோக்கர் ஆக்கிட்டாங்க, ஒரு ஹீரோ. கடவுளுடைய புளித்த மாவளை கலந்துருந்தோன்னா ஹீரோவா இருப்போம், உலகத்துக்குரிய புளித்த மாவளை கலந்தோன்னா ஜீரோ ஆயிடுவோம், ஜோக்கர் ஆயிட்டான். அவன் வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். அந்த லைஃப் நமக்கு இல்லை. அவனுடைய மகாபலம் கொஞ்சோண்டு இருந்த ஒரு புளித்த மாவனால ஃபுல்லும் அவன் லைஃப் இல்லாமல் போச்சு. பாருங்க, ஆண்டவர் அவரோடு உள்ள உறவுக்காய் நம்ம அழைக்கிறார். இதே மாதிரி தாவீது நம்ம எடுத்துக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் சவுலை கொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் கெபியில. ஆனால் அந்த சவுலை அவர் சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னது நாள் இதுதான்ப்பா, நீ சவுலை கொன்னுடுப்பா அப்படின்னு சொன்னா, இல்லை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொலை செய்ய மாட்டேன். அவர் போய் அவருடைய அந்த சால்வையின் ஓரத்தை தொங்கலை வெட்டிட்டாராம். ஏன்னா ஒரு அடையாளத்தை காட்டிக்கலான்னு. அதை வெட்டினதுக்கே ஒரு இருதயம் அடித்து கொண்டதுன்னு இருக்க வசனம். அவர் இருதயம் அடித்து கொண்டதான். ஐயோ, ஒரு தேவ மனுஷனுடைய, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பட்டவனாச்சே, அவனுடைய தொங்கலை நான் அறுத்துட்டேனே அப்படின்னு இருதயம். அதனால தான் சொன்னாரு, இந்த இருதயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு ஆண்டவர். அதனால தான் சொன்னாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னாரு. அந்த இருதயம் அப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம இருதயம். அதனால தான் அவனை ராஜாவாக்குனாரு. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஒரு நாள் நீ ராஜாவாக அபிஷேகமும் பண்ணிட்டாருப்பா. ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இருதயம் வெயிட் பண்ணும், அவசரப்படலை. என் பொசிஷன் கண்டிப்பாக வரும்னு தெரியும், இப்போ காட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், அவன் உயிருக்கு பயத்துக்கு வரும்போது அவனுக்காக ஓடுகிறேன். இங்கே பாருங்களேன், அவரே சொல்லுவார் பின்னாடி, எவனாவது அயலானை பார்த்தால் உயிரோடு தப்ப விடுவானா? இன்னைக்கு கர்த்தர் என்ன உன் கையில் ஒப்பு கொடுத்த, நீ என்ன கொலை செய்யல. நினைச்சிருந்தா தாவீது அந்த இடத்துல சவுலை கொன்னு இருந்தா அடுத்த செகண்ட் தாவீது ராஜா. ஏன்னா பின்னாடி பார்ப்போம், எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சவுல் செத்த உன்னை தான் நான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு ராஜா, அவன் நீ ராஜா வாகுன்னுவாங்க. ஆனால் கர்த்தர் செய்யட்டும், இது தப்பு, இதை நான் செய்யக்கூடாது, கர்த்தர் என்னை உயர்த்தட்டும். கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருந்தார், அவசரப்படாமல் இருந்தார். ஏன்னா அவர் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவராய் வாழ்ந்தார். அவர் ஒருத்தவர் தான். அவரை பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்கள் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது சொல்லுவாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது நிமித்தம் இவனுடைய சிங்காசனத்தை நான் நிலைக்க வைக்கிறேன்னு. ஒரே ஒருத்தவன் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால அவனுடைய ஜென்ரேஷன், எத்தனை ஜென்ரேஷன் பின்னாடி படிச்சுக்கிட்டே வரும். அந்த ராஜாக்களுடைய எல்லா ராஜாக்களை பற்றி சொல்லும் போது, என் தாவீதுக்காக, என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணதுனால நான் இதை நான் பார்த்துக்கிறேன், நான் இதை அவனோட அரியாசனத்தை நான் நீடிச்சு வைக்கிறேன் அப்படின்றாரு. ஒருத்தவன் நேசித்துறதுனால. இன்னைக்கு ஒன்று தான் வாழ்க்கை. எது என்ன, எந்த மாதிரி காட்டுக்குள்ள ஓடுறனா, குழியில போடுறாங்களா, சிறைச்சாலையில் போடுறாங்களா, எப்படி என் வாழ்க்கை என்ன இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க. ஒன்னே ஒன்று, என் சூழ்நிலை என்னங்க, கர்த்தரோட உறவுன்றீங்க, ஆண்டவரோட வாழ்க்கைன்றீங்க, ஆண்டவர்கிட்டயே சேர்ந்து இருக்கிறன்றீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் அப்படிலாம் அவங்க தெரியலையே பிரதர் அப்படின்னா, எது தெரியணும்னு அவசியமே எனக்கு இல்லைங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது, அவருக்கு சரியான நேரம் தெரியும். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்தை கரத்துக்குள் அடங்கி இருந்தாரு. இந்த புளித்தம்மா அவர் கரத்துல போய் உக்காந்துக்கணும், கரத்துல வந்துருன்றாரு. ஏற்ற காலம் எனக்கு தெரியும், உன்னை உயர்த்த வேண்டிய ஏற்ற காலம், உன்னை உயர்த்தும்படிக்கு என் கரத்துல வந்துரு. ஏன்னா என் கரத்தை இப்படி தூக்குவேன், என் கரத்துல இருந்தீங்கன்னா நான் அப்படியே தூக்கிடுவேன். உயர்த்துறார் ஆண்டவர். இந்த புளித்த மாவு இருக்க வேண்டியது அவர் கரத்துல. கரத்தை அந்த அம்மா அமுக்கி வச்சாங்களாம் அந்த மாவை. இவர் என்ன சொல்ற, ஏற்ற உயர்த்த பலத்தை கரத்துக்குள் அடங்கிரு. புளித்த மாவு போய் அப்படியே இருக்கணும், அப்படியே ஒட்டிக்கணும் அந்த மாவோட.
என்ன மாவு ரொம்ப நாளாக ஒட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என் வேலை, வேற என்ன வேலை? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கடவுள் போல மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி தான் ஆண்டரை உள்ள உறவில் ஊற 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 இந்த ஊறுகாலாம் பாருங்கள், 2 நாள் ஊற வச்சு எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், நல்லா இருக்காது. ரொம்ப நாளாக ஊறின ஊறுகாய் அட்டாட்டாட்டா வாயில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவரை டேஸ்ட் பண்ண கர்த்தவர் நல்லவர் என்று ருசி பார்க்க நம்ம ருசி மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்மளை ஜனங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடடடா, இந்த புளித்த மாவுலேருந்து வர சப்பாத்தி நல்லா இருக்கியா, இந்த புளித்த மாவுலேருந்து வர தோசை நல்லா இருக்கியா, இந்த புளித்த மாவுலேருந்து வர பிரசங்கம் நல்லா இருக்கியா, பாட்டு நல்லா இருக்கியா, ஒர்ஷிப் நல்லா இருக்கியா, பிரசங்கம் நல்லா இருக்கியா, இந்த புளித்த மாவுலேருந்து வர மினிஸ்ட்ரி நல்லா இருக்கியா, இந்த புளித்த மாவுலேருந்து எத்தனை மிரக்கல்ஸ் நடக்குதுயா, எத்தனை ஆசீர்வாதங்களை ஜனங்க சுதந்திரிக்கிறாங்கயா. இதுதான் தேவை. இன்னைக்கு ஃப்ரெஷ் மாவா போய் நிற்கக்கூடாது எங்கேயும். நம்ம கர்த்தரால நம்ம வாழ்க்கை முழுவதும் புளிக்கப்பட்டு இருக்கணும். இங்கே விட்டுட்டா அவன் வந்துடுவான் புளிக்க வைக்கிறதுக்கு. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமேற்றப்படும்? நம்ம இந்த உப்புனா சாரம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, ஃபோனுக்கு போயிட்டு நல்லா பேசிட்டு போய் உடனே சார்ஜ் போட்டுக்குவோம் பாருங்கள் ஃபோனுக்கு. அந்த மாதிரி போய் ஆண்டவர்கிட்ட சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரால் சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். எல்லாரும் எழுந்திரிக்கலாமா?